சுரா கைடு எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு அனைத்து புத்தக கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு நடக்கிறது. முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த சந்திர பிரியங்கா 2023 அக்டோபரில் நீக்கப்பட்டார். ஆளும் அரசு மீது பல குற்றச்சாட்டுகளை சந்திர பிரியங்கா கூறி வந்ததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் பிறகு புதிய அமைச்சர் நியமிக்கப்படவில்லை. சந்திர பிரியங்கா பதவி வகித்த துறைகளை கூடுதலாக ரங்கசாமி கவனித்து வந்தார். காரைக்கால் வடக்கு தொகுதி எம்எல்ஏ திருமுருகனை அமைச்சராக நியமிக்க ஜனாதிபதி கடந்த 1ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். சிறுமி கொலை சம்பவத்தால் புதுச்சேரி முழுவதும் போராட்டம் வெடித்து அவர் பதவியேற்பு ஒத்திவைக்கப்பட்டது. 2 முறை தேதி அறிவிக்கப்பட்டு பதவியேற்பு விழா தள்ளிப்போன நிலையில் இன்று கவர்னர் மாளிகையில் திருமுருகன் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். கவர்னர் தமிழிசை அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எல்லாம் காங்கிரஸைச் சேர்ந்த மறைந்த முன்னாள் எம்எல்ஏ நளமகாராஜனுடைய மகன் திருமுருகன் BA சமூகவியல் படித்துள்ளார். காங்கிரஸில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். காரைக்கால் இளைஞர் காங்கிரஸ் தலைவராகவும் காரைக்கால் மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பு வகித்தார். என்ஆர் காங்கிரஸில் இணைந்து 2011, 2016 மற்றும் 2021 தேர்தல்களில் போட்டியிட்டு காரைக்கால் வடக்கு தொகுதியில் 3 முறை எம்எல்ஏ ஆனார். காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவராகவும் இருந்து வருகிறார். புதிய அமைச்சருக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட உள்ள சமயத்தில் மற்ற அமைச்சர்களின் குறிப்பிட்ட சில இலாக்காக்கள் மாற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மாநில மக்களுக்கு பணியாற்றுவதற்கு எனக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பான மாநில அமைச்சர் பதவி வழங்கிய மாண்புமிகு புதுச்சேரி மாநிலத்துடைய மக்கள் முதல்வராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய என்ஆர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்கிறேன். மாநிலத்துக்கு இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறாங்க. என்னுடைய இந்த பணியை செம்மையான முறையில் மக்களுக்கு பலன் உள்ள வகையில் என்னுடைய கடமை நான் ஆற்றுவேனுங்கிற இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குது. மாண்புமிகு என்ஆர் ஆட்சிக்கு வரும்போது காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நலத்திட்டங்களோ என்னென்ன திட்டங்களை கொண்டுட்டு வர முடியுமோ அந்த விதத்தில் சிறப்பான முறையில் பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்திற்கு தனி கவனம் எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் பல வகையில் இன்னும் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டியிருக்குது. அதுக்கு என்னுடைய முழு பங்களிப்பு இருக்கும்.